ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட ஜிப் ஆக்ஸான் அப்படிங்கிற ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட ஜிப் ஆக்ஸான் அப்படிங்கிற ப்ராடக்ட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதே டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டான சைஸ் வேரியண்ட்டில் நிறைய மாடல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பர்டிகுலர் மாடலோட நேம் பார்த்தீங்கன்னா ஜிப் ஆக்ஸான். இந்த ப்ராடக்ட்டோட பாக்ஸே பார்த்தீங்கன்னா மேலே ஹேண்டில் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் உள்ள ஜிப் ஆக்ஸான் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணதிலே இது ஒரு பெரிய ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்க ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு பிளாஸ்டிக்கில் மேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட லோகோ இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரை கம்ஃபர்டபுளாக ஹோல்ட் பண்ணுறதுக்காக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய ஸ்பீக்கர் இருக்குது. அதை கவர் பண்ண மாதிரி ஸ்பீக்கர் கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் மேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி ஆப்ஷன் இருக்குது, சார்ஜிங் போர்ட், ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன், எல்இடி இண்டிகேஷன், ஆன் ஆஃப் ஸ்விட்ச், 4 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் கம்மி பண்ணுறதுக்கும் ப்ரீவியஸ் சாங் ப்ளே பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாங் ப்ளே பண்ண பாஸ் பண்ண ஒரு பட்டன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாங்கும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே இன்பில்டாக பார்த்தீங்கன்னா எஃப்எம் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்பீக்கரில் இப்போ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இந்த ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய ஆன் ஆஃப் பட்டனை ஆன் பண்ணிட்டு நம்ம மொபைலில் ப்ளூடூத் செட்டிங்ஸ் ஆன் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஜிப் ஆக்ஸான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூடூத் நேம் காட்டும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும் நம்ம மொபைலும் ஸ்பீக்கரும் வந்து ப்ளூடூத் வழியாக கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இந்த ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி அதுக்கப்புறம் பேஸ் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ப்ளூடூத் இல்லாத டிவைஸ் அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஸ் கேபிளை நம்ம ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்ட் இண்டிகேட் ஆகும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்இடி பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து விட்டு எரியும். இதை யூஸ் பண்ணி இந்த ஸ்பீக்கரை நீங்கள் பிசியோடையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பென் டிரைவ்ல சாங்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இதில் இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ சேம் அதில் இருக்க மாதிரியே 3 டைம்ஸ் வந்து நமக்கு எல்இடி வந்து விட்டு எரியும். உங்கள் பென் டிரைவில் இருக்கக்கூடிய சாங்ஸையும் டேரெக்டாக இந்த ஸ்பீக்கர் மூலியமாக கேட்டுக்க முடியும். இந்த பென் டிரைவ் ஆப்ஷன் மாதிரியே பார்த்தீங்கன்னா கூடவே நமக்கு எஸ்டி கார்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த மைக்ரோ எஸ்டி கார்டு வேணால் 32 GB வரைக்கும் இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ப்ளூடூத் டிஸ்டன்ஸ் நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 10 அடி வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நமக்கு கனெக்ட் ஆகுது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் இது 0லேருந்து 100% வரைக்கும் நமக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இதில் சாங்ஸ் கேட்குறப்ப 60% வால்யூமில் தான் சாங்ஸ் கேட்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே வைக்கிறப்ப கம்பேர் பண்ணால் என்னோட சிஸ்டம் கிரியேட்டிவ் ஸ்பீக்கரை விட அதிக சவுண்டில் இதில் இருக்கனால என்னால் 60% வால்யூமில் வச்சு தான் இந்த ஸ்பீக்கரை நான் டெஸ்ட் பண்ணேன். 60% வால்யூமில் இந்த ஸ்பீக்கரை நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப 3.5 மணி நேரம் வரைக்கும் இதில் வந்து நம்ம மியூசிக், சாங்ஸ் இதெல்லாமே கேட்க முடியும். 60% வால்யூமில் இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே லவுடாக இருந்தது. கூடவே பேஸ் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட்லெஸ்ஸாக போர்ட்டபிளாக வெளியே கொண்டு போகிறதுக்காக ஸ்பீக்கர் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஸ்பீக்கரோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 100 கிராம் இருக்கு. மேபி இதில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்பீக்கர்னால இதோட வெயிட் வந்து அவ்வளோ இருக்கலாம். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி, பேஸ் எஃபெக்ட், அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்க அடிஷ்னல் ஃபியூச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் இப்போ தான் இந்த ப்ராடக்ட் வந்து புதுசாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1399 ரூபா. அமேசானில் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1650 ரூபா. ஸோ இப்போதைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் சேல்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அமேசானில் தான் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி அதுக்கப்புறம் பேஸ் எஃபெக்ட்காகவே கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தபிள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஏதாவது குவாலிட்டியான ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அன்பாக்சிங் மற்றும் டெக் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.